இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 27வது நாள். 27வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையை இறைவா, இதோ 27வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் அப்பா. இந்த தியானத்தில் குறிப்பாக இன்று கலந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், நோயாளிகள், குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், முதியோர்கள் அனைவரும், அருட்தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்யும் அப்பா. இதோ உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து எங்களுக்கு உணவு தருகிறேன். ஆவிக்கு ஒரு உணவாக தருகிறேன். எங்களை திடப்படுத்துகிறேன். மகிழ்ச்சியால் நிரப்புகிறேன். நன்றி அப்பா, நன்றி. இதோ எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பரீட்சையும், எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சோதனையும் நாங்கள் அதை ஜெயிக்க, அந்த பரீட்சையில் அந்த சோதனையில் வெற்றி பெற இந்த தியானம், குறிப்பாக இன்றைய சிந்தனைகள் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்பா. அதுக்காக உங்களுடைய அருளை நிறைய தாங்க. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 6வது பகுதியில் இருக்கிறோம். பொதுவாக இந்த தியானம் முழுவதும், இந்த பகுதி முழுவதும் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்ப்பு வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அந்த மரணம், கல்வாரி பலி எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்ந்தது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும், உள்ளத்தை ஊடுருவ வேண்டும். இந்த பகுதியில், 6வது பகுதியில் குறிப்பாக சாத்தானை குறித்தும் அவனுடைய படைகளுக்கு எதிராக, அவனுடைய தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள், அவனுடைய படைக்கு எதிராக எப்படி எதிர்த்து நிற்க, அவனை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை நாம் பார்த்து விடுகிறோம். அவனுடைய ஏமாற்று வழிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பொல்லாத நாட்கள் வருகிறது, எப்போ வரும் தெரியாது. அந்த நேரத்துல எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி கொண்டு நிலைத்து நிற்க கடவுள் நமக்கு உதவி செய்யதான் இந்த பகுதியை நமக்கு தந்திருக்கிறார். அப்பாக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பகுதியில நாம் தியானிக்கும் போது ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரும். குறிப்பா நம்ம இந்த சிறு வயதுல இந்த கேள்வி வந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும். ஏதேன் தோட்டத்துல சாத்தான் உள்ள வந்தான்ல, அவன் வந்ததுனால தானே இவ்வளவும் பிரச்சனை. அவனை அழிச்சிருக்கலாம்ல, கடவுள் அவனை அழிச்சிருக்கலாம்ல, அவனை உள்ள வராம தடுத்திருக்கலாம்ல, அவனை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம்ல, இப்படிலாம் கேள்வி வந்திருக்குல்ல. சாத்தான் வந்தனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. நம்மளை விட கடவுளுக்கு கொஞ்சம் ஞானம் அதிகம். நம்மை விட கடவுளுக்கு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் கூட, கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இதை நாம் மறந்துட விடக்கூடாது. நம்ம கடவுளுக்கு ஆலோசனை சொல்றோமா? இந்த மண்ணு கடவுளுக்கு ஆலோசனை சொல்லுதா? அவனை அடிச்சிருக்கலாம்ல, அவனை உள்ள வராம தடுத்திருக்கலாம்ல, அவனை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம்ல. கடவுள் யாரு, நம்ம யாரு? அன்பானவர்களே, ஸ்கூல்ல பரீட்சை, கல்லூரியில பரீட்சை, நீங்க உங்க பிள்ளைங்களை அது பரீட்சைலாம் வேண்டாம், ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற, அதுக்கெல்லாம் போகாத நீங்க சொல்றீங்களா? பரீட்சைலாம் நமக்கு வேண்டாம், நீ ஏன் போற, கஷ்டமா இருக்குன்னு பையன் சொல்றான், ஐயோ நீ பரீட்சை விடுப்பா அப்படின்னு சொல்றீங்களா?
பெற்றோர்கள் குச்சி எடுத்து அவனை அனுப்புவாங்க. காய்ச்சல ஏஞ்சி போடா, சும்மா எழுதிட்டு வா. காய்ச்சல் இருந்தா கூட போ சொல்றாங்க. ஏன்னா பரீட்சை அவ்வளவு முக்கியமானது பெற்றோர்கள் தெரிந்திருக்கிறார்கள், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லதான், நான் இல்லைன்னு சொல்ல. கொரோனா காலத்துல 2 மாஸ்க் போடுற பதிலா 3 மாஸ்க் நீ போட்டு நீ போ, நீ பரீட்சை எழுது அப்படி அனுப்பி விடுறாங்க. பரீட்சை எழுதாம இருக்காத. என்ன கண்டிஷன்? ஏன்னா தெரியும், இந்த பரீட்சை எழுதினா தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும், அடுத்த கிளாஸுக்கு போக முடியும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். தெரியுதுல? இதே மாதிரிதான் நம்ம வானக தந்தையும் நம்ம அப்பாவுக்கும் ஒரு ஆசை, நமக்கும் வாழ்க்கையில ப்ரொமோஷன் வரணும், நாமளும் அடுத்த கிளாஸுக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், கிறிஸ்தவ வாழ்வுல வெற்றி பெறணும் அப்படின்னு அவருக்கு அப்படியே உள்ளத்துல ஒரு ஆசை. அதனால பரீட்சை இது வாழ்க்கையில பரீட்சை அனுமதிக்கிறாரு. சாத்தானதான் சோதிக்கிறவன், பரீட்சையை கண்டக்ட் பண்றவன், அவனை அனுமதிக்கிறாரு. ஏன்னா அவனை ஜெயித்து இந்த பரீட்சையில சோதனை ஜெயிக்கணும். அவரே மனிதனாக நம்மை போல சாதாரண மனிதனாக எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் அந்த பரீட்சையில ஜெயிச்சாரு. ஏன்? நம்ம ஜெயிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. உலகத்துல உபதிரவம் உண்டு, துன்பம் உண்டு, திடம் கொள்ளுங்க, நான் வெற்றி பெற்று உள்ளேன். அதே போல நாமளும் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும். என்னங்க இன்னைக்கு இந்த வாழ்க்கையில, இன்னைக்கு ஸ்கூல் பரீட்சையில, கல்லூரி பரீட்சையில எல்லாம் பாஸ் ஆகுறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க. வாழ்க்கை என்னும் உண்மையான பரீட்சையில ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸ்கூல் பரீட்சை, கல்லூரி பரீட்சை தான் உண்மையான பரீட்சை கிடையாது. ஸ்கூல் போகாதவன், கல்லூரி போகாதவன் எல்லாம் ஒத்த ரூபாய் வச்சு பணக்கார ஆயிருக்காங்க. வெறும் கையில 1 ரூபாய், அதை வச்சு கோடீஸ்வரனா மாறி இருக்காங்க. நமக்கு தெரியும். அதனால நீங்க ஸ்கூல் போக கூடாது, காலேஜ் போங்க, படிங்க, 4 காசு சம்பாதிங்க, அது வேற. ஆனா அது உண்மையான பரீட்சைன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கை பரீட்சை என்னன்னு அது கிடையாது. சிவில் பரீட்சை, சிவில் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் ஹெட் ஆஃப் தி ஆல் எக்ஸாம்ஸ். யாருக்கு இந்த போய் சொல்றது? அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினவங்க, படிச்சவங்க, கல்லூரி மத்த கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சவங்க எல்லாம் வாழ்க்கை வெறுத்து எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஸ்கூல் பரீட்சை, காலேஜ் பரீட்சை எல்லாம் பாஸ் ஆனவங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாம் பாருங்க. படிங்க. என்னுடைய இந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். படிக்கணும், அது வேற விஷயம். உண்மையான வாழ்க்கையில பரீட்சை வருங்க. ஏங்க இன்னைக்கு திருமண வாழ்வை நிறைய பேர் சபிக்கிறாங்க. ஸ்கூல்ல காலேஜ் நல்லா பாஸ் ஆயிட்டாங்க, ஏன் இவரை கட்டிக்கிட்டு என்ன சுகம் கிடைச்சிச்சு, ஏன் சபிச்சுக்கிறாங்க? ஏன் திருமணம் ஆகி குழந்தை இல்லைன்னா ஏன் தளர்ந்து போறாங்க? ஏன் ஒரு சில திருமணம் ஆகாத நிலையில் இருக்கும்போது உடைந்து போறாங்க? ஏன் நிறைய பேர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க? ஏன் நிறைய பேர் போதை மருந்துக்கு அடிமையாகிறாங்க? ஏன் கோபம் பிச்சுக்கிட்டு வருது? பரீட்சை டஃப்பா இருக்கு, அதனாலதான் கோபம் பிச்சுக்கிட்டு வருது. ஏன் கோபம் நல்லா பிச்சுக்கிட்டு வருது? பரீட்சை ரொம்ப டஃப்பா இருக்குங்க. வாழ்க்கை பிரச்சனை டஃப்பா இருக்கு, தயார் பண்ணல, சரியான கோச்சிங் போல. ஏன் இன்னைக்கு மன நோயாளிகள் இல்லம் அதிகமாயிட்டே இருக்கு? ஏன் பயம் ஆட்டி படைக்குது? ஏன் விபத்துல இறந்தா அல்லது நெருங்கிய உறவினர்கள் அல்லது குடும்பத்தில் ஒருத்தர் மரணம் அடைந்தா ஏன் உடைந்து போறாங்க? கணவன் இறந்தாலோ, மனைவி இறந்தாலோ, பிள்ளை இறந்தாலோ, இறந்து விட்டாலோ எல்லாம் உடைந்து போறாங்க, தளர்ந்து போறாங்க, சபிக்கிறாங்க. ஏன்? உண்மையான பரீட்சை சந்திக்க முடியல, உண்மையான பரீட்சையில தோற்று விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள். போச்சு, உண்மையான பரீட்சை சந்திக்க முடியல. ஆனா ஸ்கூல் பரீட்சைக்கு ஐயோ எவ்வளோ மார்க், கல்லூரியில் எவ்வளோ மார்க். சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீங்க. மீண்டும் நம்ம இந்த பரீட்சை சந்திக்கணும். அரியர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இங்க ஒத்த காசு கொடுக்கணும். அங்கெல்லாம் அரியர்ஸ்க்கு காசு கொடுத்து திருப்பியும் பரீட்சை எழுதணும். இங்க ஒத்த பைசா தேவையில்லை, எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. கவலையே படாதீங்க. இந்த வாழ்க்கை என்னும் பரீட்சையில நம்ம பாஸ் ஆகணும். அது நம்மளுடைய அப்பாவோட விருப்பம். வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த வாழ்க்கையில எல்லாம் சந்திக்க அவர் நமக்கு கடவுள் மனிதனுக்காக எழுதிய புத்தகம் ஒண்ணுதான். கடவுள் மனிதனுக்காக எழுதிய புத்தகம் ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு புத்தகத்துக்குள்ளே எல்லாம் போட்டாரு. அந்த புத்தகம் என்னது? பைபிள், கடவுளுடைய வார்த்தை. அதுல தான் எல்லா ரகசியமும் அடங்கி இருக்கு.
எல்லா ரகசியம் தான் அடங்கி இருக்கு. அன்பதற்கு இந்த தியானம் எதற்காக, இந்த 6வது பகுதி எதற்காக? வாழ்க்கையில வருகிற பரீட்சை நம்ம சந்திக்கணும், ஜெயிக்கணும், கிறிஸ்தவ வாழ்வுல இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும். அதுக்காக தாங்க கடவுள் சாத்தான் அனுமதிச்சாரு. அவருக்கு நம்மளை விட மூளை அதிகம். நம்ம அது சாத்தானு தெரியாது. நம்ம இன்னும் மேல 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 போகணும்னு அவர் பாக்குறாரு. உயர்ந்த நிலைக்கு வரணும்னு பாக்குறாரு. ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு பரீட்சை வந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் உடைந்து போய் நான் பார்த்திருக்கேன். தற்கொலை செய்து கொள்ள முயற்சி பண்றவங்க எத்தனை நமக்கு தெரிய மாட்டேங்குது. தற்கொலை பண்ணவங்க தான் நமக்கு தெரியுது. எத்தனை பேர் முயற்சி பண்றாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் முயற்சி பண்றாங்க. ரெண்டா சிந்திக்கிறவங்க பேசாம செத்துடலாம். எத்தனை லட்சம் எல்லாம் படிச்சு பாஸ் ஆனவங்க தான். ஸ்கூல் பரீட்சையிலும் காலேஜ் பரீட்சையிலும் சிவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிச்சு பாஸ் ஆனவங்க தான். மனநோயாளி சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட நிறைய ரஷ். முன்னாடி எல்லாம் கண்ணு டாக்டர், எலும்பு டாக்டர் தான் ரஷ்ஷா இருப்பாங்க. நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருக்கு ரொம்ப டிமாண்டு. மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கோபம், தீய பழக்கம், அடிமை. என்ன வாழ்க்கை என்னும் உண்மையான பரீட்சையில தோத்துட்டாங்க. மத்த எல்லா பரீட்சையிலும் ஜெயிச்சுட்டாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பரீட்சையில நீங்களும் பாஸ் ஆகணும், உங்க பிள்ளைங்களும் பாஸ் ஆகணும். இதை சீரியஸா எடுத்துக்கோங்க. அந்த பரீட்சை வரும்போது டென்ஷனா எல்லா நற்செய்தி கூட்டங்களுக்கும், நற்செய்தி அருட்தந்தையர்களுக்கும் அல்லது ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் போன் போட்டு 10ஆம் கிளாஸ் பரீட்சை ப்ரேயர் பண்ணிக்கோங்க, +2 பரீட்சை ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஜெபிச்சோங்க. நல்லது, நான் வேண்டான்னு சொல்ல, செய்யுங்க. ஆனா அதுல டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் இதுல ஆகுங்க. வாழ்க்கை என்னும் உண்மையான பரீட்சையில உங்க பிள்ளைங்க நீங்க தோத்து போவோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதற்காக தாங்க இந்த தியானம். இறை வார்த்தையை கடவுளை என்ன சேத்துல இருந்து தூக்கி எடுத்து அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவி இங்க நிக்க வச்சிருக்காரு. அதுக்காக தான் அன்பாதவர்களே, சாத்தானை அழிக்கணும், அவனை இல்லாமக்கணும், அதெல்லாம் கடவுளுக்கு நல்லது. என்ன செய்யணும் கடவுளுக்கு தெரியும். நம்ம ஒண்ணு ஆலோசனை சொல்ல வேணாம். அவர் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் செய்யறாரு. அவர் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குங்க. அவர் வரைந்த அந்த எல்லைக்குள்ளதான் அவன் செயல்பட முடியும். சில உதாரணங்கள் பார்ப்போம். யோபு ஆகமம், புக் ஆஃப் ஜோப், யோபாகமம் 1 அதிகாரம் 12வது வசனம். யோபாகமம் 1 அதிகாரம் 12வது வசனம். சாத்தான் கடவுள்கிட்ட சொல்றாரு. என்ன சாத்தான் சொல்றான்? இந்த யோபு எல்லாம் இருக்கிறதுனால, இந்த மாதிரி செல்வம் இருக்கிறதுனாலதான் இப்படி உங்களை பயந்து வாடுறான், ஒரு பயபக்தியா இருக்கான். அவனை அதுல பொருட்கள்லாம் எடுத்து பாருங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவன் ஒண்ணு உங்களை வழிபட மாட்டான்னு சொன்னான். கடவுள் சொன்னாரு, ரைட்டு 1:12, அவனுக்கு உரியதெல்லாம் உன் கையில. சாத்தாண்ட பார்த்து சொல்றாரு, அவனுக்கு உரியதெல்லாம் உன் கையில, அவனை மட்டும் தொடாத. யோபுக்குரியதெல்லாம் உன் கையில, ஆடு மாடு செல்வம் அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் உன் கையில. ஆனா அவனை மட்டும் தொடாத, அவன் மேல கைய வைக்காத. ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை, அதை அவன் சாத்தான் தாண்டக்கூடாது. அதுக்குள்ளதான் அவன் செய்யணும், பரீட்சை வைக்கணும். அதுக்குள்ளதான் பரீட்சை கண்டக்ட் பண்ணாரு. சாத்தான் தோத்துட்டாரு, யோபு ஜெயிச்சுட்டாரு. ரைட்டு, அடுத்த லெவலுக்கு சாத்தான் கடவுள்கிட்ட வராரு. கடவுள்கிட்ட சாத்தான் சொல்றான், இங்க பாருங்க, இந்த மாதிரி அவனை தொடக்கூடாதுன்னு சொன்னா இதனாலதான் அவன் வழிபடுறான். ஆனா அவனை தொட எனக்கு அனுமதி தாங்க, எனக்கு அவனையும் தொடணும். அப்ப பாருங்க, அவன் உண்மையிலேயே பயபக்தியா இருக்கானா, நேர்மையா இருக்கானா உங்களுக்கு தெரியும். அவன் நேர்மையா இருக்க மாட்டான். அவனை தொடணும், எனக்கு அதை அனுமதி தாங்க. அடுத்த லெவலு யோபாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனம். யோபாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனம். எனக்கு அவனை தொட எனக்கு அனுமதி தாங்க. பர்மிஷன் கேட்கிறாங்க. பர்மிஷன் கேட்காம ஒன்றும் செய்ய முடியாது சாத்தானுக்கு, அது வேற. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? சரி, அவன் உன் கையில், ஆனா அவனுடைய உயிரை நீ தொடாத. எல்லை. அவன் உன் கையில், முன்னாடி அவனுக்கு உரியதெல்லாம் உன் கையில், அவனை தொடாத. இப்ப நீ அவனை தொடலாம், ஆனா அவனுடைய உயிரை தொடாத. பர்மிஷன் கிடையாது. அந்த எல்லைக்குள்ளதான் இந்த பரீட்சை கண்டக்ட் பண்ணும். நோய், நம்ம அப்பா எவ்வளவு அன்புள்ள அப்பா. சாத்தான் என்ன வேணா செய்யல, நோ, ஒண்ணும் கிடையாது. அதே நமக்கு ஒரு திடனாக, ஒரு பலமாக இருக்கிறது. எங்க அப்பா எவ்வளவு அந்த
கோட்டுக்குள்ளதான் அவன் செயல்பட முடியும், பரீட்சை கண்டக்ட் பண்ண முடியும். அதை தாண்டி அவனால ஒன்றும் செய்ய முடியாது, பரீட்சை கண்டக்ட் பண்ண முடியாது. அப்பா எல்லாம் கடவுள்கிட்ட பர்மிஷன் கேட்டு கேட்டு கடவுள் அனுமதி கொடுக்கும்போது தாங்க இவனால் செயல்பட முடியும். அதனால முடியாது. ஏன் சாத்தானை நம்ம பயப்படணும்? கடவுள் நம்மளை தயார் பண்றாரு, அப்புறம் அந்த எல்லைக்குள்ளதான் அந்த சோதனை வருது. அதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியாது. போனா போச்சு. அவன் அனுமதி கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம் 31, 32 வசனங்கள். லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம் 31, 32 வசனங்கள். அதுல 31வது வசனம் பார்ப்போம். இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, சாத்தான் உன்னை கோதுமை மணி போல புடைக்க அனுமதி பெற்றுள்ளான். அந்த அனுமதிங்கிற வார்த்தை அங்க வருது பாருங்க, பர்மிஷன். அவன் பெற்றுள்ளான். எதற்கு? சாத்தான் உன்னை கோதுமை மணி போல புடைக்க அனுமதி பெற்றுள்ளான். நான் கொடுத்திருக்கேன் அனுமதி, கடவுள் கொடுத்தாரு. அதனால அந்த அந்த பரீட்சைன்னு தெரியல, ஒருவேளை அந்த இயேசுவை மறுதளிச்சுதான் இருக்கலாம், அது வேணா இருக்கலாம். ஆனா அனுமதி கொடுத்துட்டேன்ப்பா, அவன் கேட்டான், நான் கொடுத்துட்டேன். இல்லைன்னா அவனால் தொட முடியாதுங்க. அங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வசனத்திலையும் பாருங்க, சிந்திச்சதுல எல்லாம் அனுமதி கொடுத்திருக்காரு. அவர் எல்லைக்குள்ள தான் அவன் செயல்பட முடியும். இவ்வளவுதாங்க சாத்தான். அவன் என்னங்க டெஸ்ட் வைக்கிறது? அந்த டெஸ்ட்ல நீங்களும் நானும் எங்கேயோ பாஸ் பண்ணி எவ்வளவோ உயர்ந்த நிலைக்கு போயிருக்கலாங்க. எவ்வளவு அருமையான அப்பா நம்முடைய அப்பா. வாழ்க்கையில வர ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்க நமக்கு எல்லா வழிகளையும் சொல்லி தந்திருக்காரு. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோமோ அந்த ஸ்டேஜ்ல தான் பரீட்சை நடக்கும், அதுக்கு மேல நடக்காது. ஏன் நம்ம இன்னும் சின்ன குழந்தைகளாக இருக்கிறோம், ஏன் ஏபிசிடி இருக்கிறோம், மேல வருவோம். ஆவிக்குரிய வாழ்வுல இன்னும் மேல வரணும், அபிஷேகத்தால் நிறைய வேண்டும். அவனால முடியாது, எல்லாம் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான். அவனுக்கு தெரியாது, சாத்தான் தெரியாது. அவன் நினைக்கிறான் அவன் ஜெயிக்கிறான்னு, அவனுக்கு எல்லாம் அவனுக்கு எல்லாம் இஷ்டப்படி செய்யறான். நோ, கடவுளுடைய மனசு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஒரு முறை பவுல் அடிகளார் தெசலோனிக்கா நகரத்திற்கு போக திட்டமிட்டார். இந்த வசனம் எங்க வருதுன்னா 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 18 வசனம். 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 18 வசனம். அங்க இப்படி வாசிக்கிறோம். பவுல் அடிகளார் அந்த தெசலோனிக்க மக்களை சந்திக்க விரும்பினாரு. ஒரு முறை இல்ல, 2 முறை போய் சந்திக்க அவர் திட்டமிட்டார். ஆனா 2 முறையும் சந்திக்க போக முடியல. அங்க போக முடியல. என்ன காரணம் எழுதியிருக்காரு தெரியுமா? சாத்தான் என்னை தடை பண்ணினான். சாத்தான் என்னை தடை பண்ணினான். எப்படி தடை போட்டான்னு எனக்கு தெரியல, எப்படி அந்த பிளாக்க கொண்டு வான்னு தெரியல. ஒருவேளை பவுல் அடிகளாரோட வாழ்க்கையில சில வியாதியோ ஏதோ வந்திருக்கலாம், இல்ல அந்த ஊர்ல ஏதோ கலவரம் ஏற்படுத்திருக்கலாம், ஏதோ எப்படியோ. ஆனா பவுல் அடிகளார் அவருக்கு நல்லா தெரியும், சாத்தான் ஏதோ பிளாக் வச்சுட்டான்னு, என்னால போக முடியல. ஓகே, ஒரு முறை இல்ல 2 முறை. ஓகே, அப்ப பவுல் அடிகளார் என்ன செய்யறாரு? தெசலோனிய மக்கள்கிட்ட போக முடியல, அந்த தெசலோனிக்கு அந்த ஊருக்கு போக முடியல, இறை வார்த்தை போதிக்க முடியல. அப்ப பவுல் அடிகளார் என்ன செய்யறாரு? சரி, ஒரு கடிதத்தை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் 1 தெசலோனிக்கர் அப்படி ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் எழுதி அங்கெல்லாம் அவங்க வாசிச்ச பிறகு மீண்டும் ஒரு கடிதம். ஏன்னா போக முடியல, 2 முறையும் போக முடியல. அப்ப 2வது கடிதம். முறையை போக முடியாதனால கடிதம், 2வது முறை போக முடியாதனால 2வது கடிதம். இப்படி 2 கடிதங்கள் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதுறாரு. ஏன்னா சாத்தான் தடை பண்ணிட்டான்ல, சாத்தான் ஜெயிக்கிறான், அவன் நினைக்கிறான் அவன் ஜெயிச்சிட்டான்னு. இப்ப என்னாச்சு பாருங்க, இப்படி பவுல் அடிகளார் கடிதத்தை எழுதுறதுனால அந்த கடிதம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா போயிருச்சு. உலகம் உள்ள மக்கள் அனைவரும் இதை படிக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுல அடங்கியிருக்கிற மாபெரும் உண்மைகள் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தலைமுறையாக அவர்கள் படிக்க கடவுள் செஞ்ச வழிய பாருங்க, கடவுளுடைய திட்டத்தை பாருங்க. Nobody can shake his plan. கடவுளுக்கு எல்லாம் தெரியுங்க சாத்தான் தடை செய்ய போறான். அப்ப பவுல் அடிகளார் என்ன செய்யணும் தூண்டல் கொடுத்தாரு. பவுல் அடிகளார் செஞ்சது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 1 தெசலோனிக்கு 2 தெசலோனிக்கு ஒரு கடிதமாக இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். ஆனா சாத்தான் தடை பண்ணலனா என்ன ஆயிருக்கும்? பவுல் அடிகளார் அங்க போய் போதிச்சிருப்பாரு.
அங்க போய் போதிச்சது அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மாபெரும் உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்காது. அன்பானவர்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, சாத்தான் என்ன சோதிக்கிறான். ஏன் என்ன சோதிக்கிறான்? கடவுள் அனுமதிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த சோதனை நம்ம ஜெயிக்க முடியும், அதனாலதான் கடவுள் அனுமதிச்சிருக்காரு. ஏன் நம்ம தோத்து போறோம்? நம்ம இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறது இல்ல, நம்ம இது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கிறது. அவர் தாங்க ஹை. அவர் யாருங்க? தானியேல் ஆகமம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தானியேல் ஆகமம் 2வது அதிகாரம் 21வது வசனம். காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவர். காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவர். அரசர்களை அகற்றி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவர். எல்லாம் அவர் தாங்க செய்றாரு. ஆட்சியாளர்களாம் அகற்றி வேற ஆட்சியாளர் அவர் இருத்து அவர் எல்லாம் எங்க நம்ம புரியாம இருக்கலாம் என்னன்னு. எல்லாம் இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுப்பவர் அவர். எல்லாம் அவர். இஸ் ஆல் இன் ஆல். ஆல் இன் ஆல். அனைத்தும் அவரிடமிருந்து வருகின்றன. அவராலே எல்லாம் வருகிறது. அவருக்காகவே எல்லாம் செயல்படுகின்றது. ரோமேர் 11:36வது வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்து பாருங்கள். ரோமேர் 11வது அதிகாரம் 36வது வசனம். எல்லாம் அவருக்காகவே, எல்லாம் அவருடைய, எல்லாம் அனைத்தும். அதனால நம்ம அப்பா யாருங்க? எல்லாம் பவுண்டரி சாத்தானுக்கு போட்டாரு, ஜெயிக்க முடியும். அன்பானவர்களே, ஆனா நான் பேலன்ஸ் வேணும். கடவுளோட வார்த்தை எல்லாம் பேலன்ஸ். அதனால நான் எப்படி வேணா வாழலாம், எங்க அப்பா அப்படி எல்லாம் பாத்துக்குவாரு. நோ 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 நோ. இப்ப மன்னிக்கலனா, என்னுடைய சகோதரனை மன்னிக்கலனா அவனுக்கு என் மேல அதிகாரம் வரும். சாத்தானுக்கு என் அதிகாரம் உண்டு. பைபிள்ல இருக்கு. ஒரு பேலன்ஸ். எல்லாம் கடவுளுக்கு மேலதான், எல்லாம் கடவுளுக்கு உட்பட்டதுதான். கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்காரு. எல்லாம் அவருடைய கட்டுப்பாடு கரெக்ட், 100% கரெக்ட். அதே நேரத்துல நானும் எச்சரிக்கையா இருக்கணும். கடவுள் சொல்லியிருக்காரு, நீ உன் சகோதரன் சகோதரியை மன்னிக்கணும். மன்னிக்கலனா அவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். அவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். அது கடவுள் அனுமதி கொடுத்துருக்காரு அவன்கிட்ட. அப்போ ஏன் கதவை திறந்து விடுறீங்க? ஏன் கதவை நம்ம திறந்து விடுறோம்? திறந்து போக கூடாது. பல்லியும் கற்பாம்பூச்சியும் உள்ள வரக்கூடாதுன்னு எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கும். கற்பாம்பூச்சி ஒன்றும் கடிச்சா நம்ம சாக மாட்டோம். இந்த கற்பாம்பூச்சியும் பல்லி உள்ள எவ்வளோ எச்சரிக்கை. வீட்டுல எல்லாம் எவ்வளவு பத்திரப்படுத்தி நெட்டெல்லாம் போட்டு. ஆனா சாத்தான உள்ள விட்டோமே, அவ்வளோ பெரிய கதவை திறந்து வச்சுட்டோமே, சாத்தான உள்ள வந்து அந்த குடும்பத்தை சிதறடிச்சிட்டானே, உடைச்சிட்டானே. எவ்வளவு மன பிரச்சனை, மன நோயாளிகள். கோபம் பிச்சுக்கிட்டு வருது, சபிச்சுக்கிறாங்க, தளர்ந்து போறாங்க, சோர்ந்து போறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, குடிப்பழக்கத்திற்கு அடிமை, போதை மருந்துக்கு அடிமை, கோர்ட்ல கேஸ், வீட்டை விட்டு ஓடுறாங்க, அப்பா அம்மா தூக்கி எறிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை தூக்கி எறிறாங்க, அபார்ஷன் பண்றாங்க. என்னங்க இது? பரீட்சையில ஜெயிக்காம போறோம். இந்த தியானத்திலிருந்து இந்த பரீட்சையில ஜெயிக்கணும். இந்த 6வது பகுதியை மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டு அந்த கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஒத்த பைசா கொடுக்க வேண்டாம். இந்த கோச்சிங் கிளாஸ் ஒத்த பைசா வேண்டாம். இந்த 6வது பகுதி நல்லா போட்டு கேளுங்க. தியானம் முழுவதும் நிறைய மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்க. அப்புறம் பரீட்சையில எழுதுங்க. நிச்சயமா நீங்களும் நானும் இந்த பரீட்சையை சந்திச்சு அதுல வெற்றி பெற முடியும். உயர்ந்த நிலைக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்வு போகும். அதுக்கு தூய ஆவியானவர்ட்ட ஜெபிங்க. அவரோட துணை நமக்கு என்றும் உண்டு. ஏன் எப்பொழுதும் ஒன்று உறுதியா சொல்றேன்னா, ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.